ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு தாட் ஃபார் த டே ஒரு திருக்குறள். மனைத்தக்க மாண்புடையால் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. மனைத்தக்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இந்த குறள் என்னத்தை குறிக்கிறது? கணவன் மனைவிக்குண்டான ஒரு நல்ல புரிதலை குறிக்கிறது. இந்த குறளின் அதிகாரத்தின் தலைப்பே வாழ்க்கை துணை நலம். அதாவது இந்த 2 அடி குறள் என்னத்தை குறிக்கிறதுனா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு கணவன் மனைவி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ, சிறந்த ஒற்றுமையான ஒரு வாழ்க்கை வாழ 2 அடியில் வள்ளுவன் சொன்ன ஒன்று தான். மனைத்தக்க மாண்புடையல் ஆகிதற் கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. அதாவது கணவன் தன்னிடத்தில் இருக்கிற பொருள், அவனுடைய வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு சேவிங்ஸை கொண்டோ அவனிடத்துல இருக்கிற பொருளை கொண்டு அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். வாழும் முதல்ல அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வருகிறது. அந்த வாழ்க்கை துணை எப்படி இருக்கணுமா, தன்னுடைய கணவனோடு சேர்ந்து அந்த அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பொருளை கொண்டே இல்லை, உன்னிடத்துல இது இல்லை அது இல்லைன்னு குறை சொல்லாமல் தன் கணவனோடு கூட ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பதை கொண்டு வாழ, தன்னுடைய கணவனை புரிந்து கொண்டு இருப்பதை கொண்டு வாழ்ந்து இல்லை ஒற்றுமையாக கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணுறது தான் இந்த குறள் குறிக்கிறது. அதாவது தன் கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவர்களே நல்ல மனைவியாய் இருப்பாள் என்று இந்த திருக்குறள் சொல்லுது. தன் கணவனுடைய வளத்துக்கு தக்க, அந்த வளம்னா தன் கணவனத்தில் என்ன இருக்கிறதோ அதற்கு தக்கதான ஒரு வாழ்க்கை தன்னுடைய மனைவி அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறாளே, அதை தான் இந்த குறள் இவ்விதமாய் விளக்குகிறது. ஸோ ட்ரை டு ரீட் புக்ஸ். நம்ம தமிழ் நிறைய அன்பும் அறமும் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ கீப் மூவ் ஆனிங். ஒரு நல்ல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா அன்றே வள்ளுவன் கணித்து 2 அடியில் சொல்லியிருக்காங்க. ஸோ அன்போடு கூட இல்லை, எல்லாரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.